டிவி வாங்க இன்னைக்கு ஃபுல்லாக காயிட்டோம். சாயங்காலமாக எடுத்து பார்க்கலாம். ஓட்ஸும் வச்சு வடை பண்ண போகிறேன். இந்த பொன்னாங்கண்ணி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. லெமன் வந்து குட்டி குட்டியாக இருக்குது, நிறைய பூ இருக்குது. ஆனால் இது பெருக்கவே மாட்டேங்குது, ஏன்னே தெரில. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி வந்து மேலே வந்தேன், அம்மா வீட்டு சமையலுக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கருவாடு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருக்கேன். சீக்கிரமாக வந்து அந்த வீடியோவை அம்மா வீட்டு சமையலில் போடுறேன். மேலே வந்தோடனே சரி செடியெல்லாம் பார்த்தோன்னே பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா பழுத்து போயிருக்கு, அதெல்லாம் பறிச்சுட்டு ஒரு அடியாக கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். மத்தியானம் லஞ்ச் என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். கீழே போய் யோசிக்கணும் என்ன பண்ணுறதுன்னு. அதுங்காட்டி இங்கே இருக்கிற எல்லாமே பறிச்சுட்டு போனோம்னா நமக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா. அதனால் பச்சை மிளகா இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து பறிச்சுட்டு போயிடலாம். சின்ன சின்ன தொட்டிலெல்லாம் வச்சேன். தொட்டியே இல்லாமல் பச்சை மிளகா வந்து குட்டி குட்டி தொட்டியில் கூட வச்சேன். அது எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு, பழுத்து கூட போயிடுச்சு. நமக்கு இந்த கட்டர் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த செடியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இல்லை. இந்த பாருங்க பூச்சி வச்சிடுச்சு. இது அப்படியே இது ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்கல்ல, இது அரிசி கழுவுன தண்ணி. சப்ஸ்கிரைபர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பூச்சி அடிக்கிறதுக்கு நம்ம வந்து அரிசி கழுவுன தண்ணியை கழுவி எடுத்து ஒரு டப்பில் ஊற்றி ஒரு 10 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடித்தோம்னா வராது அப்படின்னு. தண்ணி ஊற்றணும். அரிசி கழுவுன தண்ணியில் நல்லா தண்ணி கலந்து வச்சு நல்லா வந்து ஒரு 10 நாள் கழித்து எடுத்து இதுக்கு அடிங்க, இந்த மாதிரி பூச்சி வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணுவோம். நான் இந்த வாரம் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து போடுறேன் கண்டிப்பாக எடுத்துட்டு. அதுவும் இந்த செம்பருத்தி செடியில் மட்டும்தான் வருது, எனக்கு வேறு எந்த செடியிலையுமே வரல. நல்ல மொட்டு பூ எல்லாம் வைக்கிற நேரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூச்சி வந்துடுது. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முருங்கைக்காய் வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கொய்யாக்காய், இங்கே மேலே, அதுக்கப்புறம் அங்கே ஒன்று தெரியுதா என்ன உங்களுக்குன்னு தெரியல, அது குட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம விதையெல்லாம் போட்டோம் இல்லைங்களா. இப்போ இதில் அவரைக்காய் விதை போட்டேன். இது வந்து புடிக்கரணை வச்சுருக்கேன், அதுலேயே அவரைக்காய் விதை போட்டேன், 2 வளர்ந்துருக்கு. அநேகமாக இந்த கத்திரி செடியெல்லாம் நம்ம எடுத்துடணும், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதெல்லாம் எடுத்துடலாம். ரொம்ப நாள் நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்டலாம் கூட சொல்லி வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். நெல்லிக்காய் மரம் 3 வருஷம் ஆகுது, காய்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் பூ வச்சுருக்கு பாருங்கள், பூ வச்சு குட்டியாக காய் காய்ச்சிருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. காய்க்கலை அப்படின்னே சொல்லிகிட்டே இருந்தேன். காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து வெண்டைக்காய் செடியெல்லாம் போட்டு இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளரி செடி. இது நிறைய பூ பூத்துக்கிட்டே இருக்குதே தவிர ஆனால் காய்க்க மாட்டேங்குது. இந்த தடவையாவது காய்க்குதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் செடி பூவெல்லாம் கருகி போகுது, காய்க்கவே இல்லை. ஆனால் இந்த தடவையும் நான் கொஞ்சம் மருந்து அடிச்சிருக்கேன். அப்படியுமே ஏன் பூ கொட்டுது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். மிளகா வந்து நல்லா மறைச்சிக்கிட்டு இந்த வாட்டி ஒரே ஒரு விளைச்சல் மிளகா மட்டும்தான் நமக்கு நல்லா விளைஞ்சிருக்கு. விதையெல்லாம் போட்டதில் இங்கே என்ன கீரைனே எனக்கே தெரியல, கொஞ்சமாக தான் வளர்ந்துருக்கு. இதில் எதுவுமே வளரல. அதுக்கப்புறம் இதில் பசலைக்கீரை வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடி பாருங்கள் வளர்ந்துருக்கு. இப்போ இதுலேயுமே நல்லா வந்து துளிர் விட்டுருக்கு. அதுக்கப்புறம் இதுலேயும் பாருங்கள் இப்போ தான் முளைச்சி வருது. இதில் வந்து 2-3 கீரை விதை விழுந்துருச்சு, அது வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பூச்செடி, இது வளரட்டும், அடுத்து வேற ஒரு தொட்டியில் எடுத்து வைக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா தக்காளி செடி வந்திருக்கு. இது வந்து வளரவே இல்லை, வச்சேன் அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்குது. ஆனால் ட்ராகன் ஃப்ரூட், பெரிய கருணக்கிழங்கு, அது பாருங்கள் நல்லா வேரெல்லாம் விட்டு துளுக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 வச்சேன், 3 வச்சேன், 2 வளர்ந்துருக்கு. இதுலேயே சரி ஊடால வந்து நான் வெண்டைக்காய் செடி போடலாம் அப்படின்னு போட்டிருக்கேன், அதுவுமே வளர்ந்துருக்கு. அன்றைக்கி வந்து நம்ம நட்டு வச்சோம், இந்த பொன்னாங்கண்ணி நல்லா வளர்ந்துருக்கு. ஆனால் நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா துளுத்துருக்கு. இந்த சீசனுக்கு எனக்கு நல்லா பூக்கும். அது பாருங்கள் மொட்டெல்லாம் நிறைய வச்சிருச்சு. அப்பா செம்ம மொட்டு வச்சுருக்கு. இந்த வாட்டி நல்லா மல்லி பூக்கும். அதனால் தக்காளி எல்லாமே நல்லா காய்ச்சிருக்கு. இதில் ஒன்று பழுக்கிற மாதிரி இருக்குது, அதை மட்டும் பறிச்சிக்கலாம்.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டில் கருவேப்பிலை பூ பூத்துருக்கு பாருங்க. லெமன் வந்து குட்டி குட்டியாக இருக்குது, நிறைய பூ இருக்குது. ஆனால் இது பெருக்கவே மாட்டேங்குது, ஏன்னே தெரில. தொடப்பம் கொடுத்தாங்க பெருக்கிறதுனா இப்படி பெருக்கிறத சொன்னேன் நான், இப்படி பெருக்கிறத சொல்லலை. மேலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ குளிச்சுட்டு சமைக்க ரெடி ஆகிட்டோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு வந்து சுரக்காய் வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறேன். அதே மாதிரி சுரக்காவும் ஓட்ஸும் வச்சு வடை பண்ண போகிறேன். உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி. இந்த வெயில் சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுரக்காய் போட்டு பண்ண போகிறோம். நீர் சத்து நிறைய உள்ள பொருட்களை வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம நிறைய சாப்பிட்ணும். அதனால் இது வந்து நம்ம ஓட்ஸ் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம், வயசானவங்க, சின்ன பசங்க, நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். அதனால் இதை வச்சு தான் நான் வடை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் தான் வடை செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி போட போகிறேன். அதாவது பாதாம், முந்திரி ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் கொஞ்சம் போட்டு வடை பண்ண போகிறோம். வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த கருணைக்கிழங்கு வந்து, அதாவது பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா கருணைக்கிழங்கு, அதை வந்து திருவி தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது திருவின உடனே சமைக்க ஆரம்பிச்சிடணும், இல்லைனாக்கா கலர் வந்து மாறிடும். அதனால் இதை ஒரு அடுப்பில் போடுவோம், வடைக்கு ஒரு அடுப்பில் ரெடி பண்ணுவோம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம. ஓட்ஸ் வந்து ஒரு டம்ளர் போட்டுக்கலாம். நல்லா இதை கொஞ்சம் வதக்கிடணும். அப்போதான் நமக்கு மொறுன்னு வடை கிடைக்கும். அதனால தான் கொஞ்சம் போட்டு இதை வதக்கிட்டு இருக்கேன். சுரக்காய் கூட்டுக்கு பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் 100 கிராம் போட்டிருக்கேன். ஒரு பெரிய சுரக்காவை இதில் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு அரை முடியில் பாதி தேங்காயும் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து நான் இதிலேயே போட்டேன், அதனால் நம்ம மஞ்சத்தூள் சேர்க்க தேவையில்லை. ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதை தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சாச்சு. இதில் போட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேணாம், கம்மியாக விட்டுக்கிட்டாலே போதும். கூட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்தோம்னா நல்லாயிருக்கும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். அதில் வந்து 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை. அதனால் ரொம்ப சிம்பிளாக கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஓட்ஸ் ஓரளவுக்கு வருந்த உடனே நம்ம இந்த சுரக்காவும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் இதுலேயே சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் வச்சுருக்கேன். அப்படியே பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதில் ஒரு 4 ஸ்பூன் கிட்ட கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம பிணைஞ்சிப்போம். இதில் இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வடை போடுறதுக்கு முன்னாடி பிணைஞ்சால் போதும். கருணைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு ஆலிவ் ஆயில் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பாதாம் சேர்த்துக்கலாம். முந்திரி ஒரு 10 சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இதெல்லாமே சேர்த்துக்கிறேன். திராட்சை வந்து நம்ம இதில் போட போகிறது கிடையாது, அதில் வடைக்கு பிணையும் போது போடணும், அதனால் இதில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த கருணைக்கிழங்கு நல்லா தண்ணி வடித்து வச்சுருக்கேன், இதில் சேர்த்துப்போம். இது வந்து நம்ம தனியாக வேக வைக்க வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம வந்து திருவி தான் வச்சுருக்கோம். அதனால் இப்படியே நம்ம எண்ணோம்னா நல்லா வந்து வெந்துடும். கருணைக்கிழங்கு பொடி மாசுது. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன்.
தண்ணி ஊற்ற வேணாம், இந்த மாதிரி இப்படி மூடி வச்சு வேக விடுவோம். பாருங்க, இது எல்லாத்தையும் கொஞ்சம் பொடி பண்ணிட்டேன். இது ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. சப்போஸ் வயசானவங்க இருக்கிறாங்க, இந்த வடை கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் முந்திரியும் பாதாமையும் தவிர்த்தரலாம். முதல்ல இப்படியே பிணைஞ்சிப்போம். ஏன்னா இதில் சுரக்கால தண்ணி இருக்கா என்னன்றது தெரியாது நமக்கு. அதனால் பிணைஞ்சிட்டு வேணும்னா தண்ணி தொளிச்சு பிணைஞ்சிக்கலாம். சரிங்களா? தண்ணி கம்மியாக இருக்குது, இப்போ தொளிச்சு பிணைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சால் போதும். ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இதில் ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும். இப்படி உருட்டிட்டு நம்ம மசால் வடை போடுற மாதிரியே தட்டி போட வேண்டியது தான். ஆனால் நம்ம வடை வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் செய்வோம். நல்ல வாசனையாக இருக்கும், உடம்புக்கும் வந்து ஹெல்த்தி. தேங்காய் எண்ணெயா தேங்காய் தண்ணியா இப்படி இருக்கு பாருங்க. தேங்காய் எண்ணெய் பியூர் தேங்காய் எண்ணெய். இதை வந்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தட்டி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். நாங்கள் வந்து இப்போ சமைச்சு முடிச்சுட்டு வந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போகிறோம் இல்லை போகிறோம் ரமேஷ் மட்டும். இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தேன். பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் எக்ஸ்போ போட்டிருக்காங்க. ஸோ வந்து சும்மா போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்புறம் மினி செப்பு என்னது மினியேச்சரோ ஏதோ அம்மா வீட்டு சமையல் ஃபேஸ்புக் பேஜில் வந்து புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சர் குக்கிங். நம்ம ஆல்ரெடி மினியேச்சர் குக்கிங்க்கு ஒரு சேனலாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் மினியேச்சர் குக்கிங் ஃபேஸ்புக்கையும் அம்மா வீட்டு சமையலில் போடுறோம். டெய்லி ஈவினிங் 6 o'clock ஜாலியாக இருக்கும். அதை போய் குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து காமிங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சேனல். சரி, இதில் போட்டால் நம்ம பசங்க எல்லாமே பார்ப்பாங்க. முந்தி மாதிரி பொம்மையெல்லாம் வச்சுருந்தேன், ஆனால் சூப்பரான சமையல். கொஞ்சம் இப்படி மெலிசாக தட்டிக்கங்க, அப்போ தான் கொஞ்சம் மொறுன்னு வரும். கருணக்கிழங்கு வந்து அப்படியே நல்லா வெந்துருச்சு. நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் திருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்படியே சிம்லேயே கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். இது இந்த மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சுவையான வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, கல்லுப்பு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி, வெண்டைக்காய் வந்து 1/2 கிலோ வெண்டைக்காய், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா வந்து இது கொதிக்கட்டும். மூடி நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு மறுபடியும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு சிக்கன் குழம்பு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துடலாம். நமக்கு இது வந்து பொரிக்குழம்பு மாதிரியே தான் இருக்கும். பாருங்கள், நம்ம வெண்டைக்காய் பொரிக்குழம்பு, அதுக்கப்புறம் சுரக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் சுரக்காவும் ஓட்ஸும் போட்டு வடை, கருணக்கிழங்கு பொடி மாஸ், ரைஸ், இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து ஓட்ஸ் வச்சு வடை பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கருணக்கிழங்கு பொடி மாதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு. எங்கள் தம்பி ஒய்ஃபுக்கு பார்த்திங்கன்னா டிவி வாங்க வந்திருக்கோம். ரமேஷ் தான் ஏதோ ஒரு கம்பெனிஸ் வாங்கியிருக்கான். என்ன அது? எம்ஐ வாங்கியிருக்கோம்.
எங்களுக்கு கிடையாது, சும்மா அப்படியே சோஃபா பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். சரி பார்க்கலாம், சரி ஒரு பிளான் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். எவ்வளோ ரேட்ஸ்லாம் இருக்குன்ட்டு நல்லா இருக்குது. இது எங்கே வந்திருக்கோம்? குமரன் ஸ்டோர் போர்வுக்கு தான் வந்திருக்கோம். டைனிங் ஹால்ஸு. டைனிங் தேவையில்லைல்ல நமக்கு தேவையில்லை, கீழே தானே உட்காந்து சாப்பிடுவோம். இதுதான் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக